يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عظيم. صدق الله العظيم. نحمده ونسلم على رسوله الكريم وبعد. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் தற்பொழுது நாங்கள் ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதான் மாதத்திலும் கடந்த ரமதானை போன்று அல் குர்ஆனிலே ஒரு சூறாவை தெரிவு செய்து அதனை படிப்பதற்கான ஏற்பாடுகளை பிரிட்டிஷ் முஸ்லீம் சொசைட்டி எனப்படுகின்ற பிரித்தானிய முஸ்லீம் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே இந்த ரமதானில் சூரத்துல் ஹுஜராத் அறைகள் என்ற தலைப்பில் அமைந்திருக்கின்ற சூறாவை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த ரமதானிலே அல் குர்ஆனோடு நெருக்கமான வலுவான தொடர்புகளை ஏற்படுத்துவது கூடாக அல்லாஹு தஆலாவை நெருங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பிளாட்ஃபார்ம் அமைய இருக்கிறது. தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதான் காலத்திலே இந்த சூறாவிலே இருக்கின்ற வசனங்களை ஓரளவு விரிவாக விளக்குகின்ற அமர்வுகளாக இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வுகள் காணப்பட இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்திலே அல் குர்ஆனை அருளினான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை அருளியதாக சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த குர்ஆனோடு பல வகையான தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. குர்ஆனை ஓத வேண்டும், மனனமிட வேண்டும், முறையாக அழகாக ஓத வேண்டும், ஓதுவதை கேட்க வேண்டும். அதே நேரம் எமக்காக வழிகாட்டல்களை தருகின்ற அந்த அல் குர்ஆனை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன் கருத்துக்களை சிந்திக்க வேண்டும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இனி அவர்கள் குர்ஆனை பற்றி சிந்திக்க வேண்டாமா? அவர்களது உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கின்றதுவா என்று சூரத்து முஹம்மதிலே அப்படி ஒரு கேள்வி அல்லாஹ் தஆலா எழுப்புகிறான். எனவே குர்ஆன் சிந்திக்கப்பட வேண்டும், படிக்கப்பட வேண்டும், அது பற்றி கலந்துரையாட வேண்டும், அது சரியாக உள்வாங்கப்பட வேண்டும், அதே நேரம் அதனை சரியாக நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றவாறான பல வகையான கடமைகள் குர்ஆனுக்கு முன்னால் இருக்கின்றன. இது அப்படியான ஒரு நிலையில் கண்டிப்பாக இந்த அமர்வுகள் எமக்கு பல வகையான பிரயோசனங்களை தர இருக்கின்றன. குர்ஆனை நாங்கள் ஓதுவதற்கான வாய்ப்பையும், ஓதுவதை கேட்பதற்கான வாய்ப்பையும், குர்ஆனிய வசனங்களை மீள மீள வாசித்து மொழிபெயர்த்து சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் இந்த அமர்வுகள் கண்டிப்பாக தரும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானிலும் இராக் காலங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்ட குர்ஆனிய வசனங்களை மீட்டுகின்ற கலந்துரையாடுகின்ற ஒரு கலாசாரத்தை ஏற்படுத்தினார்கள். எனவே இதனை சஹீஹுல் புகாரில் வருகின்ற பிரயோகத்தின்படி அல் முதாரசா என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து கற்கின்ற, கற்றுக்கொள்கின்ற, கலந்துரையாடுகின்ற, ஆலோசிக்கின்ற குர்ஆனை மையப்படுத்திய ஒரு அமர்வு தொடர்ந்தும் ரமதான் மாதத்தில் இரவு நேரங்களிலே இடம்பெற்று வந்ததாக சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த வகையில் நாங்கள் அப்படியான சுன்னாவை நாங்களும் ஹயாத்தாக்க வேண்டும். குர்ஆனை படிக்க வேண்டும், கலந்தாலோசிக்க வேண்டும், கலந்துரையாட வேண்டும், அதனை சரியாக உள்வாங்க வேண்டும். குர்ஆனில் ஒரு வசனத்தையாவது இந்த ரமதானில் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே இப்படியான இலக்குகளோடு தான் தொடர்ந்தும் இப்படியான அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, குர்ஆன் என்பது ஒரு மிக பெரும் அருளாக இருக்கின்ற அதே நேரம் குர்ஆன் மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்கு அருளப்பட்ட ஒரு மாபெரும் வேதமாகவும் இருக்கிறது.
குர்ஆனுடைய கருத்துப்படி அல்லாஹ் தஆலாவால் மனித சமூகத்துக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருள், முதன்மையான அருளாக அல் குர்ஆன் தான் காணப்படுகிறது, வஹி தான் காணப்படுகிறது. சூரத்துல் நஹல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சூறாவிலே நூற்றுக்கணக்கான அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அதிலே முதலாவது அருளாக ஷேக் சர்ஜானி அவர்கள் சொல்வது போன்று குர்ஆன் சொல்லி இருப்பது நிஅமத்துல் குர்ஆன், குர்ஆன் என்கின்ற அருள், வஹி என்கின்ற அருள். எனவே குர்ஆன் என்பதுதான் நூற்றுக்கணக்கான அருள்கள் பற்றி பேசுகின்ற சூரத்துல் நஹலிலே முதலாவது அருளாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருப்பது குர்ஆன் என்ற அருளை, வஹி என்ற அருளை. என அந்த அருளை தான் நாங்கள் பெற வேண்டும், தேடி பெற வேண்டும். அந்த அருளோடு சங்கமிக்கின்ற பொழுதோ, அந்த அருளோடு உறவாடுகின்ற பொழுதோ, அதனை படிக்கின்ற பொழுதோ அந்த அருளை நாங்கள் சரியாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே குர்ஆன் என்பது வழிகாட்டலாக இருக்கின்ற அதே நேரம் அது ஒரு மிக பெரும் அருளாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சூரத்துர் ரஹ்மானிலே அர் ரஹ்மான் அளவற்ற அருளான் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவிலே அல்லமல் குர்ஆன், அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான், பிறகுதான் மனிதனை படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே மனித சமூகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது மனிதன் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாக குர்ஆனை அல்லாஹ் தஆலா இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான். எனவே மனித சமூகத்துக்கு அல் குர்ஆன் அத்தியாவசியமானது. மனித சமூகம் குர்ஆனோடு பின்னி பிணைக்க வேண்டும். எனவே இந்த குர்ஆன் படிக்கப்பட வேண்டும், விளங்க வேண்டும், புரியப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் இதனூடாக எம்மால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் தான் இந்த ரமலானிலே இந்த குர்ஆன் என்கின்ற அருளை புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட 18 ஆயத்துகளை கொண்ட அந்த சூரா தான் எமது செஷனுக்கான சூறாவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே ஒரு சூறாவை நாங்கள் படிக்கின்ற பொழுது பல விடயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு சூறா எப்பொழுது அருளப்பட்டது, எத்தகைய ஒரு வரலாற்று காலப்பிரிவிலே குறிப்பிட்ட சூறா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டது, அந்த சூறாவுடைய தலைப்புகள் என்ன, பிரதானமாக அந்த சூறா கலந்துரையாடுகின்ற உறவாடுகின்ற மைய கருத்தாக கொண்டிருக்கின்ற விடயங்கள் என்ன, அதே நேரம் அந்த சூறாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆயத்தும் துல்லியமாக சொல்லுகின்ற விடயங்கள் என்ன, அதே நேரம் முன்னாலும் பின்னாலும் இருக்கின்ற ஆயத்துகளுக்கு இடையிலான தொடர்பு என்ன, அந்த சூறாவை நாங்கள் வாழுகின்ற நவீன காலத்தில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கின்ற படிப்பினைகள் என்ன, இது சம்பந்தமாக வரலாறு நெடுகிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்கம் சஹாபாக்கள், தாபிஊன்கள், சலபுகள், இமாம்கள், தப்சீராசிரியர்கள், ஆரம்ப கால தப்சீராசிரியர்கள், இடைப்பட்ட தப்சீராசிரியர்கள், நவீன கால குர்ஆனிய ஆய்வாளர்கள், அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்ன என்ற அத்தகைய பின்னணிகளில் இருந்துதான் நாங்கள் இந்த வகுப்பை நடாத்த இருக்கிறோம். எனவே இந்த வகுப்புகள் கூடாக குர்ஆனுக்கு வரலாறு நெடுகிலும் சொல்லி வந்த விளக்கங்களை உள்வாங்கி எமக்கு பிரயோசனமான தேவையான கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கி ஒரு விளக்கத்தை வழங்குகின்ற ஒரு முயற்சியாக நிச்சயமாக இந்த அமர்வு அமையப்பெற இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சூரத்துல் ஹுஜராத் 18 ஆயத்துக்களை கொண்ட மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே அருளப்பட்ட ஒரு சூரா என்பதாக ஆரம்பகால தஃசீர் ஆசிரியர் சொல்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அருளப்பட்ட இறுதியாக அருளப்பட்ட சூறாக்களின் வரிசையில் ஒன்றுதான் சூரத்துல் ஹுஜராத். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால் நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள், அவர்களை நீங்கள் மீறி செயல்படாதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் செவிமடுப்பவனாகவும் ஆழ்ந்த அறிவுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆரம்ப வசனம் சொல்கிறது. இப்படியாக ஆரம்பிக்கின்ற இந்த சூரா மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 9வது ஆண்டு, அதாவது
இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றிலே அந்திம பொழுதுகளில் அருளப்பட்ட சூறாவாக இந்த சூறா இருக்கிறது. எனவே இதிலிருந்து நவீன கால தஃசீராசிரியர் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. இறுதியாக அல்லாஹு தஆலா முஸ்லிம் உம்மத்துக்கு சொல்ல விரும்பிய கருத்துக்களை செறிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லுகின்ற சூறாவாக சூரத்துல் ஹுஜுராத் என்கின்ற இந்த சூறா இருப்பதாக விளங்கப்படுத்துகிறார். எனவே நாங்கள் கற்கப் போகின்ற அல்லது கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சூறா இறுதியாக முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லது மனித சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்ல விரும்பினான், எத்தகைய மெசேஜை வலியுறுத்த விரும்பினான். எப்பொழுதும் கடைசியாக சொல்கின்ற செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபாசை சொல்வதாக இருந்தால் வசியத்தாக அது அடையாளப்படுத்தப்படுகிறது. இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று குர்ஆன் அல்ல அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இறுதி சாசனமாக வசியத்தாக சொல்ல விரும்பிய செய்தி என்ன என்பது பற்றி இந்த சூறாவிலே நாங்கள் படிக்க இருக்கிறோம். இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த சூறாவை பற்றி சொல்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல முழு மனித சமூகத்துக்குமான மக்காரிமுல் அஹ்லாக் உயர்ந்த பண்பாடுகளை விழுமியங்களை சொல்லுகின்ற சூறாவாக சூரத்துல் ஹுஜுராத் இருப்பதாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த சூறா பண்பாடுகளை பற்றி பேசுகின்ற வெலூஸ் மோரல்ஸ் சொல்கின்ற விழுமியங்களையும் பண்பாடுகளையும் பற்றி பேசுகின்ற ஒரு சூறாவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா மனித சமூகத்துக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு கடைசியாக வலியுறுத்த விரும்பிய சூறாவாக செய்தியாக பண்பாடுகள் என்ற செய்தி இருக்கிறது. எனவே முழு மனித சமூகமும் அஹ்லாக்குகளை நோக்கி நகர வேண்டும், பண்பாடுகளை நோக்கி நகர வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுக்காக வலியுறுத்த விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, சூறாவின் பெயர் அல் ஹுஜுராத், அறைகள் அல்லது ரூம்ஸ் என்ற கருத்தை ஹுஜுராத் என்ற சொற்பிரயோகம் தருகிறது. அந்த சொற்பிரயோகம் இந்த சூறாவில் அமைந்திருக்கின்ற 4வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா அந்த பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத் அக்ஸருஹும் லா யாகிலூன். அறைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களை அழைக்கின்றவர்களில் அதிகமானவர்கள் லா யாகிலூன், எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ஒரு சந்தர்ப்பத்திலே நாட்டு பிரதேசத்திலிருந்து வந்த சில மனிதர்கள் அறைகளுக்கு பின்னால் வீட்டுக்கு பின்னால் வந்திருந்து கொண்டு பண்பாடு இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் அவர்களை அழைக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள். இது ஒரு பண்பாடற்ற செயற்பாடு என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஹுஜுராத்திலே வன்மையாக கண்டிக்கிறார். எனவே இப்படி பண்பாடற்ற முறையில் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த சொற்பிரயோகத்தை செய்தியைத்தான் சூறாவுக்கான பெயராக இடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியாக இந்த சூறாவுடைய பெயர், தலைப்பு, அதனுடைய உள்ளடக்கம் என்பவற்றை நாங்கள் செய்து மொத்தமாக நோக்குகின்ற பொழுது பண்பாடும் மகளாக்கும் தான் இந்த சூறாவை வலியுறுத்தப்படுவதனை நாங்கள் பார்க்கிறோம். என இந்த சூறா இப்படியான தலைப்பையும் மையக்கருத்தையும் கொண்ட இந்த சூறாவை கட்டம் கட்டமாக எதிர்வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சூறாவை பற்றிய முழுமையான ஆழமான ஒரு விளக்கத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ரமதானிலே சூரத்துல் ஹுஜுராத்தோடு சில பொழுதுகளை கழிப்பதற்கான வாய்ப்பை நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். எங்களை அல்லாஹு தஆலா ஏற்று அருள் செய்வானாக. வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.